தமிழுக்கு முதல் வணக்கம். சோ இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது BlitzWolf பிராண்ட்ல இருந்து HL2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செகண்ட் வெர்ஷன் ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தினா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாம 1 வீக்கா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எல்லாமே சேர்த்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைஸ் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பெஷல் கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 ரூபீஸ் வர பிரைஸ் கட் ஆகும். இந்த பிரைஸ் கட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு February 13th வர மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கூப்பன் கோட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்சோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். கூப்பன் கோட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இப்போ வாங்க இத பத்தின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். சோ வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம். BlitzWolf பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவங்களுடைய பாக்ஸ் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடுல அவங்க பிராண்டிங் நேம் கொடுத்திருக்காங்க. இங்க வாட்ச் மாடல் கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல ப்ராடக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சப்போர்ட் இருக்கு. ஒர்க்கிங் டைம் 5 to 7 days மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேட்டரி 200 mAh. வாட்டர் ப்ரூஃப் லெவல் IP67 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வெயிட் 55 கிராம். ஓகே, இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்குள்ள என்னென்ன வருது நமக்கு அப்படின்றத பார்த்துடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே டைரக்டா நமக்கான BlitzWolf வாட்ச் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். வேற பாக்ஸ்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு லெதர் ஸ்ட்ராப் மாதிரி இருக்கு, பட் லெதர் ஸ்ட்ராப் கிடையாது. ரப்பர் ஃபினிஷிங்ல தான் இந்த ஸ்ட்ராப் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வாட்ச்க்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்சை நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள ஒரு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு. ஸோ இந்த யூசர் மேனுவல் நிறைய லாங்குவேஜஸ்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்ச் பை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூசர் மேனுவல் ரீட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ வாட்சோடைய ஹெட்டை பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் பிஃபோர் ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் தான். இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு வாட்சோடைய மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ஜஸ்ட் பிரஸ் பண்றதுக்கு மட்டும்தான், மற்றபடி இந்த பட்டன்னால வேற எந்த யூஸும் கிடையாது. பேக் சைடில் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் நம்ம ஜஸ்ட் மேக்னெட்டிக் சார்ஜர் தான். ஸோ இந்த சார்ஜர் ஜஸ்ட் நம்ம ஒட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சார்ஜர் வந்து ஒட்டிக்கும். ஸோ இது மூலமாக தான் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டாக இந்த சார்ஜரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்சை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட் கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ஜர் வந்து ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. லெதர் மாதிரி தெரியுது, பட் கண்டிப்பாக லெதர் கிடையாது, ரப்பர் ஃபினிஷிங் தான். ஸோ இந்த ஸ்ட்ராப் வந்து ஈஸியாக நம்ம வாட்சில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன பின் டைப் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த இடத்துல பின் டைப் கொடுத்துருக்கனால ஜஸ்ட் அந்த பின்னை புல் பண்ணிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக போயிட்டு அதில் ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ நமக்கான வாட்ச் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு. வாட்சுடைய மெயின் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 டைப் இருக்கு. ஸோ சென்டர்ல 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மெயின் இன்டர்ஃபேஸ்லாம் வரும். ஸோ இதன் மூலமா நமக்கு எந்த இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத இப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் மெனு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மெயின் மெனு வந்து நமக்கு கிடைக்கும். ஷட்டவுன்ல இருந்து சிஸ்டம், ஃபைண்ட் மை ஃபோன், அது மட்டும் இல்லாமல் டைமர், பிரைட்னஸ், QR கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீப்பிங் மானிட்டர், ஹார்ட் ரேட் சென்சார், பிபி மானிட்டர், மெசேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மொபைல் கூட ஈஸியாக பேர் பண்ணிடலாம். ஸ்போர்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஸ்டெப் கவுண்டிங், எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீடைலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற தனியான ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இதில் வாக்கிங், ரன்னிங், கிளைம்பிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், பேஸ்கெட் பால் இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய QR கோடை நம்ம மொபைல்ல ஸ்கேன் பண்றது மூலமா ஃபிட் கிளவுட் ப்ரோ அப்படின்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா ஃபிட் கிளவுட் ப்ரோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல்ல டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய மெயின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர், ஆக்சிஜன் லெவல் இந்த மாதிரியான ஹெல்த் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். டாப்ல ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஸ்போர்ட்ஸ் டேட்டா இங்க நமக்கு அவைலபிளா இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள மைன் ஆப்ஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டு நெக்ஸ்ட் டிவைஸ் மேனேஜ்க்குள்ள என்டர் ஆயிருங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது மெசேஜ் நோட்டிபிகேஷன். ஸோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வாட்ச்ல தெரியணும் அப்படின்ற எல்லா டீடைலும் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பொதுவாக யூஸ் பண்றது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி டீடைல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால உங்களுக்கு தேவையானதை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய கால் டீடைல், மெசேஜ் நோட்டிபிகேஷன் எல்லாமே இந்த வாட்ச்லையும் நமக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது ஸ்கிரீன்ல நம்ம காட்டும். ஸோ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கப்போ யார் கால் பண்றாங்க அப்படின்றத இந்த வாட்ச் மூலமாவே ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வாட்சை கையில் கட்டி பார்த்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா லுக்கிங்கா இருக்கு. இந்த வாட்ச்ல நீங்க டைம் பார்க்கறதுக்காக ஜஸ்ட் இந்த வாட்சை இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா டைம் காமிக்கும். இந்த வாட்சை ஷட் டவுன் பண்றதுக்கு இந்த பட்டனை லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிரும். இந்த வாட்ச் ஆன் பண்றதுக்கு இதே பட்டனை பிரஸ் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்கிரீன்ல நீங்க டேப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடனடியாக இந்த வாட்ச் ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆயிரும்.
தென் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ட்ரிங்க் வாட்டர் அலர்ட் இருக்கு, அலாம் செட் பண்ணிக்கலாம். அலாம் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்ச் வந்து ஒன்லி வைப்ரேஷன் மட்டும்தான், மற்றபடி சவுண்ட்ஸ் எதுவுமே இந்த வாட்ச்ல கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷேக் பண்ணோம் அப்படின்னா போட்டோ எடுத்துக்கலாம். மொபைல்ல நம்ம மொபைல்ல ஷேக் பண்ணோம் அப்படின்னா போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ல மட்டும்தான் போட்டோ எடுத்துக்க முடியும். நம்மளுடைய மொபைல்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கேமரா மூலமா வந்து நம்ம போட்டோ எடுத்துக்க முடியாது. அண்ட் ஃபைனலா நம்ம வந்து ஃபைண்ட் மை போன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் வந்து ஒரு 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். அது மூலமா நம்ம போன் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். மற்றபடி சவுண்ட்ஸ் எதுவும் இதுல நான் செக் பண்ணி பார்த்த வர சவுண்ட்ஸ் இல்ல. தென் IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா டெடிகேட்டட் வீடியோ நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா அதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 2600 ரூபீஸ்க்கு பேங்க்வுட்ல சேல் பண்றாங்க. நீங்க வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. ஒன்லி February 13th வர மட்டும் தான் இந்த கூப்பன் கோட் வந்து அவைலபிளா இருக்கும். அதுக்கு மேலனா பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்குறதா இருந்தா கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இந்த வாட்சை பத்தின என்னுடைய பர்சனல் 1 வீக் ஒப்பீனியன், ஹார்ட் ரேட்டா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்டெப் கவுண்டிங், ஃபிட்னஸ் எல்லாமே கரெக்டா அந்த வாட்ச்ல பக்காவா இருக்கு. இந்த வாட்ச் இவ்வளவு பிரைஸா அப்படின்னு பாக்குறத விட இந்த வாட்சோட பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பிராண்ட். BlitzWolf அப்படினாலே குறை சொல்லிக்க முடியாது, சூப்பரான ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வாட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம இந்த வாட்சுக்கான கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பிரைஸ் கட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்சுக்கு நமக்கு 1 இயர் வாரண்டியும் வேற கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாட்சை பத்தின அதிகமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இது வரைக்கும் பொறுமை வீடியோ பத்தி எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.